கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்து சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு செய்தி என்னென்னா, இப்போ வாழ்த்து சொன்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நம்ம இப்போதைக்கு செய்தி. ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆனால் பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. கனம் பண்ணுவதுன்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுக்கறது. இப்போ எப்படி கனம் பண்ணுறது? ஆண்டவருக்கு முதலாவது மரியாதை செலுத்தணும். அடுத்தது நம்ம விசுவாசிகளை பார்க்கும்போது, ஊழியக்காரங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? ஐயா ஸ்தோத்திரம், ஐயா வாங்க பிரதர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறோம்? அதுதான் கனம் பண்ணுது. அவங்க சொல்லட்டும் அப்புறம் நாம் சொல்கிறோம் அப்படின்னு இல்லாதபடிக்கு முதலாவது கனம் பண்ணுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் வேதவசனம் சொல்லுது. இப்போ ஒரு சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம போய் கனம் பண்ணுறோம், ஸ்தோத்திரம் சொல்கிறோம், இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறோம், ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, கண்டுக்க கூட மாட்டாங்க. அது என்னென்னா, ஒரு சில விசுவாசிகளுடைய இருதயத்தை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை தான் சொல்கிறேன். நான் போய் ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கண்டுக்கவே மாட்டாங்க. அது என்ன ஒரு காரணம் குறிக்குதுன்னா, நம்மளை ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது. அது என்ன ஆகுது? நம்ம மனசையே ரொம்ப வேதனைப்படுத்துறது. நம்ம யாரை கனம் பண்ணுறோன்னா, ஆண்டவருக்கு முன்பாக முதலாவது ஆண்டவருக்கு கனப்படுத்துகிறோம், அப்புறம் அவங்களுக்கு கனப்படுத்துகிறோம். அது கூட என்ன பண்ண மாட்டேங்கன்னா, சில விசுவாசிகளோ ஊழியக்காரங்களோ யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் என்ன பண்ணாலும் சரி கனப்படுத்துங்க. கனப்படுத்துகிறவங்களையும் கனப்படுத்துங்க. ஆண்டவர் அதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அன்பு கூறுங்க. உங்களிடத்தில் நான் எப்படி அன்பு கூறனோ அதே மாதிரி பிறரிடத்தில் அன்பு கூறுங்க. நீ எப்படி உன்னில் அன்பு கூறுவியோ அதே மாதிரி பிறரிடத்தில் அன்பு கூறு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கனப்படுத்துவதில் முந்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாரையும் காயப்படுத்த வேண்டாம், கனப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். திரும்பவும் சொல்கிறேன், யாராவது ஸ்தோத்திரம் சொன்னாலும் திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இல்லைன்னா கூட அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்கள முதலாவது கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி.